முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம மார்ச் மாதத்துக்கு வந்துட்டு இருக்கோம். மார்ச் மாதம் அதாவது இப்ப பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல இப்ப எல்லா பெற்றோர்களும் தேடிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, அதாவது சுபத்துவமா இருக்கிறாரு, 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்றாரு. அதாவது 2ஆம் இடம் காசு வரக்கூடிய இடம், 10ஆம் இடம் காசு தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க, 2ஆம் இடம் பணபரஸ்தானம். இந்த 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்ற கிரகங்கள், அதாவது புதன் தொடர்பு கொள்றாரு, புதன் சுபத்துவமா இருக்கிறாரு, யோக தசைகளும் நடக்குது அப்படின்னா புதனோட கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டரு, நவீன தொழில்நுட்பத்துறை அந்த மாதிரி அமையும். செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள். செவ்வாய் நல்லா இருக்கிறாரா, புதன் நல்லா இருக்கிறாரா, இல்ல சந்திரன் நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு. சனினா கால்நடைத்துறை, வேளாண் துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல சனி பகவான் வர்றாரு. அதே மாதிரி கடல் சார்ந்து, நீர் சார்ந்து சந்திரன் வருவாங்க. அதனால எந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு சுபத்துவமா இருக்குது, முதல்நிலை சுபத்துவமா இருந்து யோக தசைகள் இருந்தா அந்த மாதிரி அமைப்புகள்ல படிப்பாங்க. எந்த படிப்புகள் படிப்பாங்கன்னு தெளிவா சொல்லலாம். இப்ப படிக்கிறதுக்கு சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கவுங்க பசங்களோட ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு அவங்களுக்கு என்ன வரும், கணக்கு வருமா இல்ல மருத்துவத்துறையில வருமா, எந்த கிரகம் நல்லா இருப்பாருன்னு தெளிவா சொல்லலாம். அவர் எந்த அமைப்புகள், அவருக்கே ஆர்வம் எந்த அமைப்புல ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். எந்த துறையில போனா அவர் நல்லா ஷைன் பண்ணுவாரு, அதாவது நல்லா சம்பாதிப்பாரு அப்படின்னு தெளிவா சொல்லலாம். இப்ப மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பார்ப்போம். என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, குரு பகவான் மிதனத்துல இருப்பாங்க. ஆரம்பத்திலே குரு பகவானை சொல்லிடலாம், ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்வை தான் எல்லாருக்கும் வேணும். குரு மிதனத்துல இருப்பாரு. மிதனத்துல இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிகள்ல மிதனத்துல இருந்து இந்த 3 ராசியை பார்ப்பாரு. இந்த ராசிக்காரங்கெல்லாம் தனி சிறப்பா இருக்கும், அதாவது நல்ல அமைப்புகளா இருக்கும். அதே மாதிரி சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் கும்பத்துல இருப்பாங்க. கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி உச்சமடைவார் சுக்கிரன். இந்த காலகட்டத்துல உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. மீனத்துல உச்சமடைவார் சுக்கிரன். ஒரு நாள் மட்டும்தான் இங்க இருப்பாரு. மீதி 24 நாள் மீனத்துல உச்சமடைவாரு, சனியோட சேர்வாரு. அதுக்கப்புறம் கடைசி வாரம் மேசத்துக்கு போயிடுவாரு. சூரியன், சுக்கிரன், சனி மீனத்திலையும், சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரகம் கும்பத்திலையும் இருப்பாங்க. இதை வச்சு இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி இப்ப என்ன, மகர ராசிக்கு எந்த குரு பார்வை இல்ல, இயல்பா இருக்குதுனாலே நல்ல விஷயம்தான். இந்த ஒரு பாவ தொடர்பு இல்லாம இயல்பா இருக்குதுன்னா நம்மளால அந்த வேலையை செய்ய முடியும். யாரும் பிடிச்சு இழுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா யாராவது நம்ம வேலையில அதாவது நம்ம வேலையை செய்ய விடாம தடை பண்ணாதான் பிரச்சனை. தடைகள் இல்லைன்னா நம்ம வேலையை நம்மளாவ செய்யலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள் தான் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா மகர ராசிக்கு இருக்குது. இன்னொன்னு, மகர ராசியோட ராசி நாயகன் சனி பகவான் உச்ச சுக்கரனோட இணைவாரு. 3ஆம் இடத்துல இணையும் போது நல்ல அமைப்புகளா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், புகழை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம். முயற்சிகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள்லாம் கொஞ்சம் பிரச்சனையா தடையாவே இருந்திருக்குது அப்படின்னா அந்த தடைகள் பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உச்ச சுக்கிரன், 3ஆம் இடத்துல இருக்கிற உச்ச சுக்கிரன் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய், ராகு இருக்கிறாரு. இருந்து குடும்பம், தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானம்னு சொல்லுவோம். பொருளாதாரத்துல சிறு சிறு தடைகள், தனம், குடும்பம், வாக்கு, குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்புகள், பொருளாதாரத்துல கொஞ்சம் தடைபட்டு பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். இந்த அமைப்புகள்லாம் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால, 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தடைபட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு
இந்த மாதத்துல கடைசியில சுக்கிரன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகும்போது தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் கல்வியில ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் மார்ச் மாத கடைசியில கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அமையவே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் மாமன்கள் வழியில அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். தாய் வழி சொத்து ஏதாவது ரொம்ப நாளா வந்து பெண்டிங்கா இருக்கு, நமக்கு கிடைக்கணும், கிடைக்கிற அமைப்புல தான் இருக்குது, ஆனா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அந்த அமைப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். 5ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது. குழந்தைகளால கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை பொறுமையா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. வெளிநாடு வேலை அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். சுப கடன்கள் உண்டாகுங்க. நான் 6ஆம் இடம் வந்து கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, வேலை அப்படின்ற அமைப்புகள் 6ஆம் இடம் இருக்குது. அதாவது சுப கடன்களை கொடுப்பாரு. வெளிநாட்டு வேலையை குறிப்பாரு. ஏன்னா 6ஆம் இடம் வேலை 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு வேலை அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. தொழில்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உச்ச சுக்கிரன், அதாவது சுக்கிரன் வந்து மேசத்துல கடைசி வாரம் இந்த மார்ச் மாத கடைசியில மேச ராசிக்கு வரும்போது உங்க 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு. தொழில்கள்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டு. நம்ம இப்ப சொன்னது நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சொன்ன எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதக அடிப்படையில, அதாவது பிறந்த நாள், நேரம், இடம் இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா தசாபுக்தியில என்ன நடந்துட்டு இருந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு 3ஐயும் சொல்லலாம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.